இந்த குற்றச்சாட்டுகள்ல அந்த இன்டைட்மெண்ட்னு அதை சொல்றது, நம்ம ஊர்ல சார்ஜ் ஷீட்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டோட ஒரு படி அதிகம் அது. நம்ம ஊர்ல ஒரு குற்றப்பத்திரிகையை போட்டாக்கா நீதிமன்றத்தை கொண்டு போவாங்க. நீதிபதி அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கிறேன் அல்லது இல்லை, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லணும். அந்த ஊர்ல எப்படின்னா அதுக்கு இடையில ஒரு நிலை இருக்குது. கிராண்ட் ஜூரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிராண்ட் ஜூரின்றது அந்த நியூயார்க் மாவட்ட கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், பல்வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கக்கூடியவங்கள ஒரு குழு, அவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு இதுல ஆதாரம் இருக்கிறது, இது பற்றி ஒரு குற்ற விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ண முடியும். அதனால இந்த சார்ஜ் ஷீட் ஒரு ஸ்டெப் தாண்டிடுச்சு இன்டைட்மெண்ட்ன்றது. இப்போ ட்ரையல் ஜூரி விசாரணைக்கு தான் இது காத்து இருக்குது. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது ஐயம் திரிபுர தெளிவாயிடுச்சு. இப்போ அவங்க சொன்னதுனால நான் சொல்றேன், 2 பேராகிராஃப் இந்த இன்டைட்மெண்ட்ல, 2 பேரா, இந்த 2 பேரால மிக திருத்தமா பேராகிராஃப் 4(7) அதுல கௌதம் அதானி, சாகர் அதானி and others devised a scheme to offer, authorize, make and promise to make payments to Indian government officials in exchange for, இப்படி அவர்கள் செஞ்சிருக்காங்கன்றது பேராகிராஃப் 47. பேராகிராஃப் 49ல they offered and promised to Indian government officials approximately 229 crore rupees in bribes in exchange for Indian government officials causing the state electricity distribution companies. இப்படி போகுது. அதனால இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க.